ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் வைப்ஸ். நான் உங்கள் சரண்யா. இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் என்ன பார்க்கலாமா? எடுத்த உடனே மீனா தான் காமிப்பாங்க. மீனா வந்து கடையை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க மாமனார் வந்து பூ கொடுமா எனக்குன்னு சொல்லிட்டு முதல் வியாபாரமே அவர் கையால் ஆரம்பிச்சிருப்பாரு. மீனாவும் சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு பூ கொடுப்பாங்க. உடனே அவர் விஜயாவுக்கு வச்சு விடுவார். வச்சு விட்டோடனே எல்லாருமே சந்தோஷமாக கிளாப் பண்ணுவாங்க. இங்கே ரோஹிணி மறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பா. இதை பார்த்த உடனே மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ அடி வாங்கி திருந்தலை பாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே மேனேஜர் வந்து மீனா விஷ் பண்ணிட்டு மனோஜ் நீங்கள் கொஞ்சம் வாங்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு ரோஹிணி உங்கள் வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏற்கனவே அவங்க தான் எங்கள் மேடம் கிட்ட பேசி இந்த ஆர்டர் உங்களுக்காக வாங்கியிருந்தாங்க. இப்போது வந்து அவங்க எங்ககிட்ட பேசினாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஆர்டர் கொடுக்குறேன். நீங்கள் நடுவில் ஓவர் ஆட்டிடியூடாக பேசுனதால தான் நான் அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு அந்த ஆர்டரை கொடுக்குறேன். நீங்கள் அவங்க கூட இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் அவங்க கூட சேர்ந்து தான் இதை ஒர்க் பண்ணி முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே விஜய் சொல்லுவாங்க, அதெல்லாம் வேணாங்க, நீங்கள் வந்து என் பிள்ளைக்கு மட்டும் தனியாக கொடுங்கன்னு சொன்னோன்னே இல்லை அவங்களுக்காக தான் இந்த ஆர்டரை கொடுக்குறேன்னு சொன்னோன்னே விஜயா வந்து அதெல்லாம் வேணான்னு சொன்னோன்னே உடனே மனோஜ் சொல்கிறான், இல்லைம்மா கம்முனு இருமா, இப்போ இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவனும் அக்செப்ட் பண்ணிப்பான். விஜயாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. இது வந்து உன்னை ஏமாத்தினவாடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வெறும் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே உன்னை ஏமாத்திடுவாடா, நீ மறுபடியும் இது பண்ணுறவாடான்னு சொன்னோன்னே அதுக்கு நான் மனசு வைக்கணும்ல, நான் அதெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. அதோட ரோஹிணி சொல்லுவாள், இனிமேல் நம்ம 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர், உன்னை என்கிட்டேருந்து யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுவா. இங்கே வந்து முத்து வந்து அவன் ஃப்ரெண்டு கூட போய் நீத்தோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நீத்து வந்து மிரட்டுவா, இந்த மாதிரி நீ ஒழுங்காக ரவியோட வாழ்க்கையிலேருந்து விலகி போயிடு, பலகுரல் கிட்ட 2 நாள் தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே நீ அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இந்த மாதிரி ரவியை லவ்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கன்னு சொன்னோன்னே அவனை சிரிப்பா உடனே மிரட்டிட்டு போயிடுவான். 2 நாள் இது பண்ணலன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டும் இருக்காது, நீ இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுவான். இங்கே வந்து இவங்க லாயரை பார்க்கறதுக்காக வருவாங்க. விஜயாவும் மனோஜும். லாயர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க பரிமாறிக்கிட்டு இருப்பாங்க. லாயர் வந்து என் ஹஸ்பண்ட் சூப்பராக சமைப்பாருங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா கேட்டோன்னே இல்லைன்னு சொன்னேன், நீங்கள் வேணால் போய் சாப்பிட்டுட்டு வாங்க, நான் சாப்பிட்டு முடிச்சேன், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நான் கரெக்ட் டைம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு இவங்கள பற்றி இது பண்ணுவாங்க. அப்புறமேட்டா விஜயா சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு, ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அது ரோஹிணி கூட தான் அவன் சேர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும், இதனால ஒரு பிரச்சனை வராதுன்னு. அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை வராது, ஆனால் பிஸ்னஸ் பண்ணும்போது இவங்க 2 பேர் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அப்போ ப்ராப்ளம் ஆகும்னு விஜயா ஷாக் ஆவாங்க. அம்மா நான் அதெல்லாம் இது பண்ண மாட்டேம்மான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து ரோஹிணி வந்து மனோஜோட ஷோரூமுக்கே வருவாங்க. அதுவும் நல்லா மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தோடனே மனோஜ்க்கு ஒன்றுமே புரியாது. அவன் அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி அப்படியே ஸ்டன் ஆகி நிற்பான். ரோஹிணி வந்து அவன் என்னை டச் பண்ணி பேசுவாங்க. இனிமேல் நான் தான் உன்னோட பிஸ்னஸ் பார்ட்னர், நான் இங்கே தான் வருவேன்னு சொன்னோன்னே என்கிட்டயும் எல்லாத்தையும் கேட்டு தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு அவள் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருவான். ரோஹிணியோட காஸ்டியூம் அவளோட இதெல்லாம் வந்து இவனை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறோம். அவகிட்ட உரசி பேசும்போது இவனும் தள்ளி போவான். அவனே சொல்லுவான், நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி என்கிட்ட பேசு, முன்னாடி இருந்த மாதிரிலாம் இப்போ இருக்கக்கூடாது, வெறும் பிஸ்னஸ் மட்டும் தான் நமக்குள்ளே சொல்லிடுவான். அதுக்கப்புறம் சரி மனோஜ் நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவான். உடனே உன் ஃப்ரெண்டிட்ட சொல்லுவான், ப்ரோ அவகிட்ட வரும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ப்ரோ, பேசாமல் நான் மாலை போட்டுக்குவான்னு கேட்பான். அப்படின்னாக்கா நீ பயந்துட்டியா ப்ரோ கேட்டோன்னு, அதெல்லாம் இல்லை, நான் மாலை போடாமலே ஸ்டெடியாக இருந்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோட் பார்க்கலாம். தேங்க்யூ.